காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. சாரதா கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன காவேரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆனா விஜய் அழகா தான் இருக்காரு. ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. அவங்க ஒய்ஃபோடு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா அம்மா சொல்றாங்க. நாம ஏன் விஜய கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாரதா நினைக்கிறாங்க, காவேரி மனசு ஏதோ மாறுறா மாதிரி இருக்கு. சரி இப்ப நடுவுல போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. "என்ன காவேரி விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நல்ல பையன்" அப்படின்னு சொல்றாங்க. "இரும்மா யோசிக்கிறேன்." "ஓ! யோசிக்கிறியா? அப்போ நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. அப்ப அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த தாத்தா கிட்ட சொல்லட்டுமா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா அதெல்லாம் எதுவும் பண்ணாதம்மா." "இருடி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோன் பண்றாங்க. தாத்தா அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லுமா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, காவேரி வந்துட்டு விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. காவேரி கிட்ட நான் கேட்டுட்டேன். காவேரிக்கு முழு சம்மதம்மா. அதனால நம்ம கல்யாண ஏற்பாட பண்ணலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியாம்மா? அப்ப நல்ல நாளா ஒரு நாள் பார்த்து ஃபர்ஸ்ட்டு நிச்சயதார்த்தத்த முடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. உங்களோட இஷ்டம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. "என்னம்மா இது? நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்குள்ள நீ வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்ட." அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய்! நீ யோசிச்சுட்டே இருந்தா நாள் தாண்டி போகும். எந்த ஒரு முடிவா இருந்தாலும், நல்ல முடிவா இருந்தா உடனே எடுத்துடணும். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட தாத்தா எல்லாத்தையுமே சொல்றாரு. "இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 பேருக்குமே சேர்ந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது விஜய் சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். சரியா? நீ கவலைப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். உன் மனசுக்கு புடிச்சா மாதிரி உன்ன நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. "தாத்தா, நான் சொல்றதெல்லாம் உண்மை தாத்தா. நான் சவால் விடுறேன். காவேரி மனசு நோகாம ஒரு பூவ மாதிரி நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. "கல்யாண தேதிய சீக்கிரமா நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே சேர்ந்து அங்க தான் இருக்காங்க. சாரதாவும் ஓகேன்னு சொல்றாங்க. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, "அம்மு நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது அம்மு கேட்குறாங்க, "சீக்கிரமா நீங்க எனக்கு அம்மாவா வந்துருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. வந்துருவேன், வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. "நானே உன்ன வந்து விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு வீட்ல ட்ராப் பண்றாரு. "காவேரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. காவேரி அப்படியே சிரிச்சுட்டே உள்ள போறாங்க. விஜய் அப்படியே காவேரி திரும்பி, திரும்பி, திரும்பி பார்க்குறாரு. சீக்கிரமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு வழியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு.